ஹாய் காய்ஸ். ஸோ என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டா, பயங்கரமா முடி கொட்டுதுங்க. என்ன பண்றதுன்னே தெரிலங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அவன் இந்த சீரம் பண்றான், இந்த சீரம் பண்றான், அதுக்கு ஷாம்புன்றான், இதுக்கு ஷாம்புன்றான், ஆன்டி ஹேர் ஃபால்ன்றான், ஆன்டி டேண்ட்ரஃப் பண்றான். என்ன யூஸ் பண்றதுன்னே தெரிலங்க. இது நம்மளோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்கு நீ தீர்வு கொண்டு வர போறியாடா அப்படின்னு கேட்டா, இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணால் யாராவது பசங்க இருப்பானுங்க. சரி, எப்போ அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவனுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, லவ் லவ். சோலி முடிச்சு எப்போ பார்த்தாலும் அந்த எவனுக்கு கூப்பிட்டாலும் சரி, எனக்கு லவ் பிரச்சனை மாப்பிள்ள, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு மாப்பிள்ள, எனக்கு எங்கள் அப்பா திட்டுறாரு மாப்பிள்ள, எனக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள. இந்த ஒரே பிரச்சனைக்குள்ளே தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்டா வேலையை பாருங்கடா. வேலை பார்க்குற இடத்துல போய் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. வேலையை பார்க்க தானே கம்பெனிக்கு போனீங்க. ஏன்? சரிங்க விடுங்க, லவ் பண்ணிட்டான், என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஏன் தாண்டா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சரி நீ நல்ல சம்பளம் வாங்கலாம் அதனால ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் ஓகே. அந்த பொண்ணு இவனை தவிர வேற யாரையுமே லவ்வே பண்ண மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஆனால் அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா நாங்க செத்துருவோம். சும்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கேஸ்ட். என்ன எழவி அது. ஆனா இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்டா லவ் பிரச்சனைன்றான், பொண்ணு ஓகே சொல்லடா, லவ்வர் இந்த மாதிரி விட்டு போயிடுச்சுடா, இந்த மாதிரி பிரச்சனைன்றான். வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு ரெண்டு பிரச்சனை தான். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று வேலை. என்னது? ஒன்று சாப்பாடு, இன்னொன்று வேலை. ஏன்டா வேலைலாம் கிடைக்கிறது கஷ்டமான்னு கேட்டா கஷ்டம்தான். ஹலோ, இப்ப அழுதாவே இல்லை. நான் எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். கம்பெனியில் இருக்கிறவனுங்க கிட்ட கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றான், ஹெச்ஆர் கிட்ட கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றான், மேனேஜர் கிட்ட கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றான். என்னதான் பண்ணுறது? ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சு வெளியே வரான், உனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? உனக்கு பாரு, பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்னா ஒரு 2022 பாஸ் அவுட் ஆகுறான்னு வச்சுக்கலாங்க, இல்லை 23 பாஸ் அவுட் ஆகுறான்னு வச்சுக்கலாம். இங்கே மாஸ்டர்ஸ்க்கு 2 இயர்ஸ் வரான், 2025 முடிக்கிறான், 2023 பேச்சுலர்ஸ் முடிக்கிறான், 2025 மாஸ்டர்ஸ் முடிக்கிறான். வெளியே வந்த உடனே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எங்கே போவான்? எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஃபேக்காக தான் அடிப்பான். வெளியில சொல்லிட மாட்டீங்களா? அவன் படித்ததெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் போடுவான். ஆனால் அதையும் கண்டுபிடிச்சிட்றாங்களே கேட்குற கேள்வியில். ஸோ இப்போதைக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கேட்டால் சில பேர் வந்து ஜாப் மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஜாப் மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எப்போ தான் சரி இருக்கும்? ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா அப்போ ஜாப் மார்க்கெட் சரியில்லை. இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு. வெளிநாட்டில் நம்ம தான் சமைக்கணும். ஸோ எல்லாருக்கும் சமைக்க தெரியுமான்னு தெரில, எனக்கும் தெரியாது. நான் இங்கே வரும்போது எனக்கு மேகி செய்கிறதுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் எல்லா மசாலா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் யூஸ் ஆச்சு, மசாலா வாங்கிட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அந்த 2வது பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனையை தீக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தலைவர் ஸ்டைலில் இது பண்ணலன்னா எப்படி?